அன்பு நெஞ்சங்களே அனைவரையும் நான் சம்மர் ஸ்பெஷல் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது தியாகசீலர் ஜெய்ஹிந்த் ஸ்லோகனுடைய தந்தை செண்பகராமன் பிள்ளை பற்றி தான். இவர் திருவனந்தபுரத்தில் சின்னசுவாமி அவர்களுக்கும் நாகம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். தன்னுடைய கல்வி படிப்பை முடிச்சுட்டு ஐரோப்பியாவில் மேல் படிப்பு படித்தார். அப்போவே பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே 15 வயசுலேயே விடுதலை போருக்காக குரல் கொடுத்தவர் இவர். அதுக்கப்புறம் ஜெர்மனியில் இருக்கும் பொழுது பல முறை நம்ம நாட்டுக்காக பெரிய பெரிய தலைவர்களோட சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போராடினார். வியன்னாவில் இவர் முதல் 1933 ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் பொழுது நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நிகழ்ச்சியில் இருக்கார். இவர் தன்னுடைய முழக்கமாக ஜெய்ஹிந்த் சொல்கிறாரு. அதை தான் பின்னால் சந்திரபோஸ் அவர்கள், அதாவது சுபாஷ் சந்திர போஸ் வழிமொழிகிறார். உலகம் முழுக்க ஜெய்ஹிந்த் அப்படின்ற ஸ்லோகனை கொண்டு வர்றது சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் அதுக்கு தந்தையானவர் நம்முடைய செண்பகராமன் பிள்ளை ஆவார். அப்போது நம்ம நாட்டை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலேருந்து அவங்களுடைய ஆணவத்தை அடக்கணும்னு எம்டன் கப்பல்லேருந்து 3 குண்டு பாயுது. ஒன்று நம்முடைய ஹார்பரில், இன்னொன்று சென்ட் ஜார்ஜ் கோட்டையில், 3வது கோர்ட்டு. ஆனால் எந்த சாதாரண மனிதனுக்கும் இந்தியனுக்கும் ஒரு சின்ன காயம் கூட ஏற்படுத்தாமல் அவங்களுடைய, அதாவது பிரிட்டிஷ் உடைய அந்த ஆதிக்கத்தை மட்டும்தான் அடிக்கணும், அவங்களுடைய ஆணவத்தை அடக்கணும்னு முற்பட்டார். மேலும் நம்முடைய வ.உ. சிதம்பர பிள்ளை அவங்க படுத்தின துன்பத்தை பார்த்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆயுதங்கள் கொண்டு மாடசாமி அவர்கள் அவர் கையில் கொண்டு ஒப்படைக்கிறாரு பாண்டிச்சேரி ஹார்பரில். அங்கிருந்து மாடசாமி அவர்கள் துப்பாக்கி எடுத்துகிட்டு நம்முடைய வாஞ்சிநாதன் கிட்ட கொடுக்குறார். அப்போ தான் ஆஷ் துறையை அவர் சுட்டு கொள்கிறார். இந்த மாதிரி நம்ம நாட்டுக்காக பல விதங்களை போராடி ஹிட்லர் நம்ம நாட்டை மட்டமாக பேசும் பொழுது அவர்கிட்ட நம்மளோட நாட்டுடைய அருமை பெருமைகளை எடுத்துரைத்து வீர முழக்கமிட்டு ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க செய்த மாபெரும் வீரர் நம்முடைய செண்பகராமன் பிள்ளை. அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவருக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துடுறாங்க ஹிட்லருடைய ஃபாலோயர்ஸ் எல்லோரும் சேர்ந்து. அவர் 42 வயசுலேயே இறந்துடுறார். அவரோட நினைவு நாள் என்று ஒரு மனிதன், இந்திய மனிதன் வாயிலிருந்து வரக்கூடிய ஜெய்ஹிந்த் அப்படின்ற வார்த்தைக்கு தந்தையான செண்பகராமன் பிள்ளையை போற்றி வணங்குவோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.